ஸ்ரீரங்கம் கோவிலில் பெருமாள் உயிர் வாழ்வதற்கான 7 அறிகுறிகள். யாரெல்லாம் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல கால் தடங்கள். இந்த கோயில் சன்னதியை திறக்கும் பொழுது சில இடங்களில் மிகப்பெரிய கால் தடங்கள் ஏகப்பட்டது இருக்குதாமா. இதை பார்த்தீங்கன்னா பூசாரிகளும் அர்ச்சகர்களும் பார்த்து பயந்தே ஓடி இருக்காங்க. அவ்வளோ பெரிய கால் தடங்கள் அந்த கோயிலில் பதிஞ்சிருக்காமா. இந்த கால் தடங்கள் கரெக்டாக சன்னதியை திறக்கும் போது அவங்க முன்னாடியே இருக்கான். ஸ்ரீரங்கம் பெருமாளோட கால் செருப்பு அந்த கோவில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த செருப்போட ஒத்து போகுதாம். அதாவது ரெண்டுமே ஒரே அளவு இருக்காமா. ரெண்டாவது, இங்கே இருக்கிற பெருமாள் தூங்குவதே கிடையாதாம். இந்த பெருமாள் சிலை மேலேருந்து அதிகப்படியான வாசனை வருதாமா. எந்த அளவுக்குனா அந்த இடத்துல நிற்க முடியாத அளவுக்கு வாசனை வருதாமா. ஸோ வாசனை அதிகமான நம்மளால தாங்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த இடத்துல வாசனை வருதாமா. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சிலை ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சியாளர்கள் அப்பப்போ நகர்ந்து எடையுமே மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது, இந்த சன்னதியில பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது தானா மணி அடிக்குமாமா. அதை யாருமே தொடவே மாட்டாங்க, யாரும் அடிக்க மாட்டாங்க. இருந்தாலும் சன்னதி கொடுக்குற மணி ஆட்டோமேட்டிக்காக அடிக்க தொடங்குமா. ஆட்டோமேட்டிக்காக மணி அடிக்கிறத பார்த்து பல பூசாரிகள் வெளில ஓடி வந்திருக்காங்களாம். நாலாவது, கற்பூரம் தானா பத்துறது. இங்க இருக்கிற பல அர்ச்சகர்கள் ஒரே மாதிரியே சொல்லக்கூடிய விஷயம் இந்த கற்பூரம் தானா பத்துறது தான். அஞ்சாவது, இந்த பெருமாளுக்கு வெள்ளக்கல்ல சாத்தப்படுற துணியோட நிறம் எல்லாமே சிவப்பு கலர்லையும் பச்சை கலர்லையும் மாறுதாமா. ஆறாவது, பெருமாளோட அதிசய கண்கள். இங்க இருக்கிற பெருமாளுக்கு கண்கள் 2 மாட்டி வச்சிருப்பாங்க. அந்த கண் மினுக்குமாமா, ஒளிருமாமா. அந்த கண்ணுக்கு பின்னாடி மிகப்பெரிய அமானுஷிய அதிசய வேற லெவலான ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன்.